கோவையில் போலீசார் என கூறி வடமாநில நபரை மிரட்டி பணம் பறித்த இருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். செல்போனில் ஆபாச படம் பார்ப்பதாக பழி சுமர்த்தி அப்பாவி நபரிடம் பணம் பறித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? வடமாநிலத்தைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் ஒருவர் கோவையில் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு செல்போனில் அழைத்து பேசிய மர்ம நபர் ஒருவர், தான் எஸ்பி அலுவலகத்திலிருந்து போலீஸ் பேசுகிறேன், தங்களது செல்போனில் ஆபாச படம் பார்த்துள்ளீர்கள், மேலும் அதனை பலருக்கும் சட்டவிரோதமாக ஷேர் செய்திருக்கிறீர்கள் என்று கூறி மிரட்டியுள்ளார். இந்த குற்றத்திற்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி கூடுதலாக நெஞ்சுவலி கொடுத்துள்ளார். அதில் மிகவும் நடுநடுங்கி போன வடமாநில இளைஞர் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறி கெஞ்சியுள்ளார். அதற்கு போலீஸ் போல நடித்து லைனில் மிரட்டிக் கொண்டிருந்த மர்ம நபர் திடீரென்று ஒரு டீலிங் பேசினார். பணம் கொடுத்தால் உங்களை வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன், ஓகேவா என வலை வீச, பாஷை தெரியாத ஊரில் போலீசில் சிக்கினால் அவ்வளவுதான் என வடமாநில நபரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து அவர் சிறிது நேரத்தில் மர்ம நபர் அனுப்பிய வங்கிக் கணக்கிற்கு 38,000 ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். பணம் வாங்கிய பின்னர் மர்ம நபர் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகினார். சில நாட்கள் கழித்து தனக்கு நடந்ததை அவரது நண்பர் ஒருவரிடம் கூறி வருத்தப்பட்டுள்ளார். அப்போது இது திட்டமிட்ட மோசடி நண்பா என ஆதங்கப்பட, அதில் மிரண்டு போன வடமாநில நபர் உடனே கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அப்புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கு எண்ணை டிராக் செய்து மோசடியில் ஈடுபட்ட கோவை பச்சப்பாளையத்தைச் சேர்ந்த பென்னி மற்றும் சரவணம்பட்டியைச் சேர்ந்த கிஷோர்குமார் ஆகிய இருவரையும் தொக்காக தூக்கினர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இருவரும் சேர்ந்து வடமாநில வியாபாரிகள் பலரை குறிவைத்து போலீஸ் அதிகாரி போல நடித்து தொடர் பணப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதில் பல லட்சம் ரூபாய் வசூலித்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அது தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதில் மேலும் பல மோசடி பின்னணி குறித்து அம்பலமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.